ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஆதித்யன்ஸ் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதை ஊற வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு ஊறட்டும். பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். உருண்டை குழம்பு இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டு பண்ண போகிறோம். ஸோ கடலைப்பருப்பை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறை அரைக்கிற அளவுக்கு ஊறினா போதும். குழம்புக்கு தேவையான உருண்டைக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், 2 தக்காளி. வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். புளி அதுக்குள்ளே ஊறிடும். பார்த்திங்கன்னா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். இது கூட நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அதை விட்டுக்கலாம். அரைச்சி வச்சு விட்றதுனால குழம்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வரும். இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான மிளகா பொடி போட்டுக்கலாம். நீங்கள் அவ்வளவா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன், 2-1/4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. பார்த்தெல்லாம் எங்கள் இடத்துல ஏதாவது குழம்பு வைக்கிற பாத்திரம், இதில் நம்ம வெத்த குழம்பு வச்சிடலாம். இப்போது பருப்பு உருண்டை குழம்பு அடுப்பை பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் காயட்டும், எண்ணெய் விட்டுக்கலாம். பார்த்தெல்லாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பாத்திரம் அலம்பி வச்சுருக்கோம். பாத்திரம் கொஞ்சம் காஞ்சிட்டோம், எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தெல்லாம் நல்லா பாத்திரம் காஞ்சிட்டு எண்ணெய் புகை வர ஆரம்பிச்சுட்டு நம்ம குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு குழம்பு பண்ணும்போது இன்னும் நல்லா மணமாக இருக்கும். வெத்த குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் விடணும். பருப்பு உருண்டை குழம்பும் நாங்கள் பேஸ் வெத்த குழம்பு பேஸ் தான். ஸோ நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டோம், கடுகு தாச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிட்டோம். கடுகு தாளிச்சிக்கலாம். அதெல்லாம் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு சும்மா ஒரு 2 வதக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பார்த்தெல்லாம் சாம்பார் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைச்சலை இதில் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு தடவை கலக்கிக்கோங்க. கலக்கின்ட்டு அவ்வளோதான், இதில் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், விட்டுட்டு ஒரு கலரிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பை அரைச்சின்னு வந்துடலாம். வாங்க. பார்த்தெல்லாம் நம்ம ஊற வச்ச பருப்பை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது பிசைஞ்சாச்சு. இது கூடவே நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே குழம்புல உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து இதில் ஒரு சிட்டிகை போட்டு இது கூடவே கலந்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்புக்கு தேவையான உருண்டையோட மாவு ரெடி. குழம்பு கொதி வந்தோன்னே இதை மீடியம் சைஸ், இந்த மாதிரி மீடியம் சைஸில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி குழம்புல போட வேண்டியது தான். நாங்கள் குழம்பு ஒரு கொதி வந்துட்டோம், உருண்டை பிடிச்சி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா பொங்கி கொதிச்சு வருது. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்குறோம்ல, அந்த உருண்டை ஒன்று ஒன்றா பொறுமையாக முள்ளமாக போடுங்க. அப்போ தான் உருண்டை உங்களுக்கு உடையாமல் குழம்பு வரும். போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா உருண்டையும் குழம்புல போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். பாருங்கள், நம்ம போட்ட உருண்டெல்லாம் பிரியாமல் அழகாக கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ தான் நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த வெத்த குழம்புக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் வெல்லம் நம்ம சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிக்கும் போது சேர்த்தா தான் வெல்லம் கரையும். போட்டெல்லாம் வெத்த குழம்பு சூப்பராக வந்துடும். இன்னொரு 10 மினிட்ஸில் குழம்பாயிடும். வெல்லம் சேர்த்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். குழம்பு ஏற்கனவே திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம தக்காளி அரைச்சி விட்டதுனால கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காகவே இருக்குது. இந்த வெல்லம் ஆட் பண்ணுறது தான் ஐராத்து வெத்த குழம்போட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். நீங்களும் ஆட் பண்ணுங்கள், குழம்பு டேஸ்ட் வேறு லெவலில் அள்ளும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு அழகாக திக்காக வந்திருக்கு. நம்ம குழம்புல போட்ட 8 உருண்டையும் அப்படியே இருக்குது, ஒன்று கூட குழையில. அவ்வளோதான், போதும். குழம்பு கொதிச்சது. இந்த சூட்லேயே உருண்டை வெந்துடும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட சாதம், மாம்பழம், சிப்ஸ் எதாவது வச்சுட்டு சாப்பிடலாம். வாங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.